வரலாறு உண்டு. பூசலார் போலவே இங்க நம்மளோட பெரிய கருப்பன் ஐயா மற்றும் அடியார் திருக்கூட்டெல்லாம் பல்லவ மன்னன், அதே பல்லவ மன்னன் தான் நீங்க சதுர ஆவடையாரோட ஒரு கோயிலை கட்டினார். எங்க எங்க கட்டினார்? பொன்மார் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேங்கட மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருக்கடையூர். சென்னை வாழ் மக்கள் எல்லாம் திருக்கடையூர் வரைக்கும் அந்த நாள்ல பாத்தீங்கன்னா ராஜாக்கள்லாம் அந்தந்த ஊர்ல அந்த ஸ்தலத்தை எழுப்பிடுவாங்க. திருக்கடையூர் நீங்க சென்று வழிபட வேண்டாம். இங்க இருக்கக்கூடிய வேங்கட மாநிலத்திலேயே சதுர ஆவடையாரும் 1.5 ஏக்கர் இடத்துல பெருமாள் திருக்கோயில் இருந்தது. அந்த கற்கோயில் காலப்போக்கில் இடிஞ்சு போச்சு. இந்த ஏரிக்கரையில அந்த கல்லெல்லாம் பார்த்தோன்னா ஏரிக்கரையில மடுவுல வச்சு கட்டிட்டாங்க. பிரிட்டிஷ் ராஜ் ஆட்சி வந்த கோவிலோட கல்லெல்லாம் பிரிச்சு ஏரிக்கரையை வச்சு கட்டிட்டாங்க. அதே திருக்கோயிலை மீட்டெடுக்கணும் எல்லாருக்கும் பூசலார போலவே மனசுல கோயில் உள்ளத்துல கட்டினாங்க. அது ஆரம்பிச்சோர் பெரிய கருப்பு ஐயா நம்ம இல்லத்துக்கு வரும்போது, ஐயா நீங்க இந்த வழிபாட்டை நம்ம கோயில வைங்க, நம்ம கோயில் அன்பர்கிட்டலாம் நீங்க வந்து அந்த கோயிலை கட்டலாம்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அடிக்கடிக்கு வலியுறுத்துவார். அவருடைய எண்ண வலிமை, அங்க வழிபாடு நடந்தக்கூடிய இடத்தை அப்படி என்ன பண்ண அவர் நம்ம வேங்கடமங்கலம் அந்த பெருமான் கோயில்ல வழிபாடு நடக்க ஆரம்பிச்சு 4 வருஷம் நடந்தது. சமீபத்துலதான் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு பெரிய கருப்பன் ஐயா இறைவனடி சேர்ந்தார். அவருடைய மன எண்ண ஓட்டம் மற்றும் அடியாருடைய அனைத்து அடியாருடைய அகபூஜையாக சாமி எப்படி ஒரு திருக்கோயில் வரணும் என்னதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட தளத்துக்கு கிட்ட சாமி அதே போல கற்றளி கோயில் எழுந்திருக்கிறது. அது அந்த கோவிலுக்கு நம்ம ஏன்னா இங்க இருக்க எல்லா கோயிலுக்கும் பெருமான் அவருடைய கர்ப்பகாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார். இவர் மாத்திரம்தான் இன்னும் ஷெட்டுக்குள்ளே இருக்காரு. புதுசா கோயில் கட்டத்துல எந்த ரொம்ப ஒரு சாநித்தியம் கிடையாது. பழமையான கோயில் நான் மீட்டெடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். ஒரு கோவிலும் பாத்தீங்கன்னா இது என்னோட கோயில் சொல்லி அந்த வட்டத்தில் ஏற்படாது. பக்கத்துல எல்லா கோவிலுமே எல்லாரும் ஒருத்தர் ஒருங்கிணைந்து ஒரு கோயிலுக்கு ஒரு பிரச்சனைனா மற்ற கோவில் எல்லாரும் போகணும். இந்த கோயில் ஒரு விழானா இந்த கோயிலுக்கு போகணும். எல்லா கோயிலும் நம்முடைய கோயிலா நினைக்கணும். இல்லைன்னா நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளேயே திருமூலர் சொல்லுவார், ஈசனோட ஆயனம் ஆசை அறிவின்கள் விவரமான இருந்தாலும் இது என்னோடதுன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மனம் பறந்து விரிந்த மனமாக இருந்து எல்லா திருக்கோயிலுக்கும் நாம் பணி செய்ய வேண்டும். அதுபோல அந்த திருக்கோயிலை கண்டு கழிக்காத அங்க இருக்க விழா கலகம் அங்க கலந்துங்க, இங்க இந்த கோயில விழா இருந்தா இந்த கலந்துங்க. சுத்து வட்டாரத்துல ஏற்கனவே சொன்ன போல வீட்டுல ஒரு விருந்தினர் வந்தார் என்றால் எங்க ஊர்ல இத்தனை கோயிலுக்கு அப்படியே சுத்தி வரலாம். இங்க ஆரம்பிச்சோன்னா அப்படியே என்ன பண்ணலாம், பெருமாள் கோயில் இருக்கு, வேங்கடமங்கலம் அமிர்த கணேசர் பார்த்துட்டு பெருமாள் அப்படியே கோயிலஞ்சேரி சிவன் கோயில், அப்படியே போனா அகரம் கைலாசநாதர் கோயிச்சலேஸ்வரர், அப்படியே போனா மாடாமகன் சிவன் கோயில். ஒரு 12 மணிக்குள்ள 5 கோயில பாத்துடலாம். சாயந்தரம் கேம்ப் ரோடுக்கா போலாம். கந்தாசிரமம் இருக்கு, அங்க சேலையூர்ல சிவன் கோயில் இருக்கு. இப்படியே நம்ம ஊர்லயே அத்தனை கோயில் இருக்கு. யாரா விருந்தினர் வந்தார்கள் அவங்க நேரத்தை வீணாக்காம ஒவ்வொரு நம்ம ஊர் அப்படி அத்தனை கோயில்கள் இருக்கு. எதுவுமே புதுசா கட்டின கோயில் கிடையாது, எல்லாம் பழமையான கோயில். சுத்தி காட்டினாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகளை கூட பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது யாத்திரை கூட்டு போவாங்க. தஞ்சை ராஜராஜேஸ்வரர் கூட்டு போய் காட்டுங்க, தஞ்சை பெரிய கோயிலை போய் காட்டுங்க. எப்பேற்பட்ட அந்த அதிசயத்தை சொல்லுங்க. தஞ்சை ராஜராஜேஸ்வரர் உள்ள போனீங்கன்னா வெயில் காலத்துக்கு புழுக்கமா போய் வெயில் அடிக்குது. கர்ப்பகிரகத்துல போனீங்கன்னா ஏசிய ஒரு 17-18 வச்சா எவ்வளவு சில்னஸ் இருக்குமோ அது போல உள்ள சில்லுன்னு இருக்கும். எங்க தஞ்சை ராஜராஜேஸ்வரர் கோயில் மூலஸ்தானத்தை போய் நம்ம தீபாவளி காட்ட வரும், அப்படி சில்லுன்னு ஏசி போல இருக்கும். அதே வெளியே குளிர்னு வச்சுங்க. மார்கழி மாச காலம்பர போறோம்னா உள்ள போனோம்னா உள்ள கதகதப்பா அப்பா எதமா இருக்கு. நம்ம உடம்புக்கு எது சௌரியமோ அது போல இயற்கையா அங்க பகவான் நம்ம முன்னோர்கள் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பெரிய அதிசயம். இதெல்லாம் குழந்தைகள் நீங்க காட்டும் போதுதான் முன்னோர்கள் இதுக்கு எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருப்பாங்க. இத்தனை ஸ்தலங்கள் எல்லாம் நம்ம கொண்டு போய் வருஷத்துக்கு ஒரு யாத்திரையாவது கூட்டு போனாதான் இது நம்மளோட பெரியவங்களோட எல்லா இடத்துக்கும் சாதாரணமா நம்மளோடய இந்த பக்தி எல்லாம் முடியும். குழந்தைகள் கூட்டு போகணும். நம்மளோட தாழ்த்தப்பட்டவங்க யாரும் நினைக்கூடாது. வீட்டுல வேலை செய்யறவங்களாகட்டும், டிரைவர் ஆகட்டும், தோட்ட வேலை செய்யறவங்க எல்லாரையும் அழைச்சிடணும். அவங்க எல்லாம் இதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்க கூடாது. எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும். எல்லா திருக்கோயிலும் எங்க விழா எதா இருந்தாலும் இதுல ஜாதி மதமே பார்க்கக்கூடாது. நாவுக்கரசர் சாடுறார், சாத்திரம் பல பேசும் சாக்கியர்கள் என்ன சொல்றாரு, கோத்திரமும் குலமும் கொண்டு ஏன் செய்வர் என்கிறார். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? பாத்திரம் சிவம் என்று பணிதிரேன். எல்லாம் ஒரு பாத்திரத்தான் வரப்போறீங்க. பாத்திரம் சிவம் என்று பணிதிரேன் மாத்திரைக்குள் அருளும் மாத்திரேன். சுவாமி ஒரு நொடியில உங்களுக்கு அருளை காத்துன்னு இருக்காரு. ஏற்பட்ட
வழிபாடு செய்து நமக்கு எல்லாம் இருக்காரு. இந்த ஸ்தலத்துக்கும் இன்னும் கட்டுமான பணிக்கும் இதுக்கு யாரும் இதுவரையும் எந்த ஒரு சரீரத்தாலோ பொருள் உதவி செய்யலன்னா இது மகா வேள்வி. இந்த பகுதியில் மக்கள் எல்லாம் இந்த கோவில்ல ராஜா கட்டியிருக்காருன்னா அந்த காலகட்டத்தில் இந்த பகுதி மக்கள் எல்லாம் வேறு உதவி பண்ணியிருப்பாங்க, பொருள் உதவி ராஜா. நம்ம முன்னோர்கள் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் விட்டு போன மாடு, கண்ணு, வீடு, நிலம், தோப்பு, துறவு எல்லாத்தையும் பாதுகாத்தோம். எதை விட்டுட்டோம்? கோவிலை விட்டோம். அதை மீட்டெடுத்து நாம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. இல்லைன்னா அந்த இடமும் நமக்கு வழிபாட்டு ஸ்தலம் இல்லாம வீணாடு. ராஜா பல்லவ மன்னன் கட்டின கைலாசநாதர் கோவில் கட்டின அதே பல்லவ மன்னன் தான் இங்க வந்து கட்டிட்டு போனான். சதுராவடியர் ரொம்ப பழமையான ஆலயம். கிட்டத்தட்ட இது எல்லாம் ஒரே காலகட்டமா அமைஞ்சிருக்கும். அதனால அந்த கோயிலை நம்ம சிதிலமடை மட்டும் அதையும் நம்ம மீட்டெடுத்து அடுத்த தலைவருக்கு கொடுக்க வேண்டியது எல்லாருடைய கடமையும் பொறுப்பும். அடுத்து நம்ம பூசலா நாயனாரை சிந்திக்கலாம். ஒரு வரி சொல்றேன். பூசலா நாயனார் அகபூஜை எப்படி செய்தார் என்று சேக்கடார் பெருமாள் சொல்றத இதை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து விருத்தமா தான் படிப்பாங்க. கஷ்டப்பட்டு என்ன பண்ணலாம், இசைக்குள்ள நுழைச்சு கொண்டு வந்துடலாம். நம்ம இசையோட எப்படி பாடலாம் பார்ப்போம். மொபைல் போன்ல கடைசி பாட்டா இருக்கு பாருங்க. அந்த வரியெல்லாம் சேக்கடார் பெருமாள் நம்ம அந்த வரியெல்லாம் கண்ணுல பார்க்கறதே பெரிய விஷயம். அவர் அகபூஜை பண்ணதை அப்படியே தத்ரூபமா கொண்டு வந்து ஒரு வரி சொல்றேன். அன்றின புறமெறி காத்து ஆள